காணாக்கா. இது பேர் நெத்திலி மீனா? இது பேர் இது 50 ரூபா, அது 100 ரூபா, 150 ரூபா. சரி, காணாங்கழுத்தி மீன் அரிஞ்சு அலசிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது நெத்திலி மீனும் நல்லா அலசிட்டு வந்தாச்சுங்க. காணாங்கழுத்தி மீன் 100 ரூபா, நெத்திலி மீன் 50 ரூபா. மீன் குழம்பு வச்சுட்டு நெத்திலி மீன் பொரிக்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு கருப்பு புளி எடுத்துருக்குறேன். அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா மீன் இதான் மீன். இது வறுக்க, இது குழம்பு வைக்க. இது காணாங்கழுத்திலே சின்ன காணாங்கழுத்தி மீன். இது குழம்பு வைக்க, இது வறுக்க. எல்லாருக்கும் வணக்கம். பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சாச்சு. அடுத்தது குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 3 தக்காளி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க. சரிங்களா? இங்கே காலுக்குள்ளே என்ன பண்ணுறான் பாருங்க. இங்கே ஒரு வேலை செய்ய விடாமல் காலுக்குள்ளே பூந்துட்டு மிதிச்சிட போகிறேன். ஓரமாக போ. சரிங்க, தக்காளி அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா காணாங்கழுத்தி மீன் குழம்பு வைக்க போகிறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மீன் எடுத்து சட்டியில் வச்சாச்சு. இது தக்காளி அரைச்சிருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். காணாங்கழுத்தி மீன் முன்னாடியிலே போட்டாலும் நல்லா உப்பு உரப்பெல்லாம் சோறும். அதுக்காக வேண்டிதான் மீனோட எல்லா மசாலாவும் சேர்க்க போகிறேன். பார்க்கலாம். அது குழம்பு தூள் போதும். அது காரத்துக்கு தனி மிளகாத்தூள். நல்லா காரம் சரமாக சாப்பிடணும். ஓகே, இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். ஓகே, தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மிக்ஸி சாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு போடணும். இப்போ உப்பு போட்டேன். தண்ணி ஊற்றி கலக்கியிருக்கிறேன். இடையில கேமரா ஆன் பண்ணல போல இருக்குது. தக்காளி அரைச்சி சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள், குழம்பு தூளுங்க, புளி தண்ணி எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கொதிக்க விட்டாரலாம். சிம்முலேயே கொதிச்சுட்டு எடுக்கட்டும். மாங்காய் போடணும், அப்புறம் தாளித்து ஊற்றணும். ஓகே, குழம்பு கொதிச்சு விட்டுருக்கு. இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். ஒட்டு மாங்காய் நல்லா கொதிக்கிட்டோம். சிம்மில் வச்சே கொதிக்கிட்டோம். நல்லா இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா காணாங்கழுத்தி மீன் உடனே சாப்பிட்லாம். நல்லா உப்பு உரப்பு எல்லாம் சோர்ந்து சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு தாளித்து ஊற்றணும். ஓகே, நாங்கள் குழம்பு இறக்கி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் போட்டாச்சு. இப்போ அதில் வெந்தயம் போட்டுடலாம். வெந்தயம் செவக்கட்டுங்க. செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா செவக்கட்டுங்க. வெங்காயம் செவந்துருச்சு.
எடுத்து தாளித்து கொட்டிக்கலாம். ஓகே, வெங்காயம் தாளிச்சாலும் கொடுத்துருக்கோம்ல. ஆமாம். இப்போ மீன் உடனே சாப்பிட்ணும்னா உப்பு உரப்பு சோறணும்ல, அதனால் முதல்ல கூட்டி வச்சு மீனை போட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும். ரெடி, சூப்பராக ரெடி. குழம்பு ரெடி ஆகிட்டு இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனோட பேர் நெத்திலி மீன். இப்போ நெத்திலி மீன் பொரிக்க போகிறோம். எண்ணெயில் ஒட்டாமல் பொரிக்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன பொருள் பார்த்திங்கன்னா, இது குழம்புத்தூள். காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். அடுத்தது நான் இஞ்சி பூண்டு இது போடலை, அதுக்கு பதில் சிக்கன் பொடி போட்டுக்கலாம். சிக்கன் பொடி வச்சுக்கிட்டேன், அது 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அது ஒரு ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சரியா, மஞ்சத்தூள். டக்குன்னு மீன் வாங்கி வறுக்கணுமா, இப்படி செஞ்சுருங்க. பூண்டு உரிக்க வேண்டியதில்லை, இஞ்சி உரிக்க வேண்டியதில்லை. இப்படி செஞ்சிங்கன்னு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பொரித்து எடுத்துகிட்டு லைட்டாக லெமனும் ஆனியனும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஓகே, செஞ்சு காட்டுறேன் வாங்க. கலந்து வச்சிடலாங்க. கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஊற வச்சிருவேன். அந்த சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பொரிப்பேன். ஏன்னா அப்போ தான் சூடாகவும் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். சரிங்களா? பொரித்து வச்சிட்டோம்னா அப்புறம் காஞ்சி போய் கிடக்கும். அப்புறம் நான் பொரிச்சது சரியில்லை அப்படின்னு குறை சொல்ல கிளம்பிடுவாங்க. அதனால் அப்போக்கின்னு பொரித்து கொடுத்துட்டா சூட்டோடு சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். முறுக்கு மாதிரி மொறுமொறுன்னு இருக்கும். ஓகே, முறுக்கு மாரி மொறுமொறுன்னு பொரித்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே, பாருங்கள். அப்படியே எண்ணெயை ஊற்றி, இது வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அப்படியே எண்ணெயை ஊற்றி அப்படியே ஒரே டயத்தில் கூட பொரிக்கலாம். ஓகே, சரி. முறுக்கு மாதிரி மொறுமொறுன்னு இருக்குங்கய்யா, அதுக்கு முறுக்கே நின்று போயிடலாங்கய்யா. மீன் இப்போ வருது இது பண்ணுறேன், அது வேற சத்து, இது வேற சத்து. நீ கொஞ்சம் வாய பொத்து. ஐயா என்ன எங்க இருந்தா வந்துட்டாரு காது கேட்டுட்டு. சரிங்க, இது ஊறட்டும், பொரிக்கும் போது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக சுவையான டேஸ்டான நெத்திலி மீன் வறுக்கிறாங்க. அது எப்படி வறுக்கிறான்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்னென்ன செஞ்சான்னு தெரியல, இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, நீங்களே கேட்டு அதான் சொல்கிற மாரி பிடுங்கண்ணா எருமை. அது ஏண்டி அதையெல்லாம் எனக்கு திட்டிட்டு இருக்கிறப்ப எருமைன்னு திட்டு வாங்கிறதுக்காக வேண்டிதான் நீ வந்த. வேகட்டுங்க பாருங்க, சூப்பராக மொறுமொறுன்னு வந்துருச்சு. அதுக்கு தொட்டுக்கு லெமனு, ஆனியனு, கருவேப்பிலை வாசனைக்கு மோந்துக்கிறதுக்கு. ஓகே, பாருங்க சூப்பராக இருக்கா. இது மொறுமொறுன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்கு. எடுத்து சாப்பிட்டுங்க, சுடுங்க. அப்போ எடுத்து சாப்பிட சொன்னால் சொல்லுங்க. அதுதான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் சாமி